எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. தயவு செஞ்சு யாருமே கரடிகளுக்கு சவால் விடாதீங்க. 2 நாள்ல நீ 1000 பாயிண்ட் இறக்கி காட்டு பார்ப்போம், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யாரும் தயவு செய்து சவால் விடாதீங்க. அவனுக்கு செஞ்சு காமிச்சிடுறாங்க. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல ஓவர் நைட்ல எல்லாமே மாறிடுச்சு. கடவுள் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திட்டார் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் கடந்த 5 நாட்கள்ல எவ்வளவு தூரம் இறங்கினானோ ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆயிட்டான். எனக்கு எவ்வளவு இழந்ததோ அது எல்லாமே மறுபடி லாபத்துக்கு வந்துருச்சு. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் மறுபடி என்ன இழப்பு ஏற்பட்டதோ அதே இழப்பு கண்டிப்பா மேல வந்திருக்கும் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. அடடடடா, இங்க பாருங்க வேர்ல்டு மார்க்கெட்டை பாருங்க, அப்படியே பச்சை கலர்ல இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஒரு முக்கியமான செய்தி வேணும் அப்படின்னா, இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 103க்கு கீழே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே ஃபாரினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்படா இவன் 103க்கு போவான், நம்ம ஃபாரினர்ஸ் வந்து பல்கா நம்ம நாட்டில் ஒரு 20-30 கோடி பணம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அவங்க பணம் போடும்போது 25,000 நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கெல்லாம் ஜுஜிபி மேட்டர். கடந்த 2 நாட்களாக ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல செல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க முதல் நாள் செல் பண்ணும்போது நம்ம ஆளுகளும் செல்லிங்ல தான் இருந்தாங்க. நான் கூட அக்னி பரீட்சை ஆரம்பம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாளே ஈக்குவலா நம்மளுடைய டிஐஸ் கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் நார்மலுக்கு ஆயிடுச்சு. எஃப்ஐஸ் நீ விக்கிறியா, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற ஆட்டிடியூட் ஷேர் மார்க்கெட்ல மறுபடி வந்துடுச்சு. இனி 5 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பெருசா கவலை இல்லை. அப்படியே கவலை இருந்தாலும் மேல் நோக்கி கீழ் நோக்கி ஒவ்வொரு பாயிண்ட் இறங்குறப்ப நம்மளுக்கு அல்வா குட்டி மாதிரி லாபம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் ஒவ்வொரு சப்போர்ட்லயும் இறங்க போறான். இந்த சமயத்துல வந்து எஃப்ஐஸே இல்லைனாலும் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்ட தொழில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கவலையே கிடையாது. நேற்று வரலாறு காணாத அளவுல ஒரே நாள்ல நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் எவ்வளவு கோடி ஆர்டர்கள் வந்திருக்குன்னு பாருங்க. 1971 கோடி ஆர்டர்கள் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து விழுந்திருக்கு. அப்ப இந்த பக்கம் பை ஆர்டர் செல் ஆர்டர்னு ஏகப்பட்ட ஆர்டர் விழுந்திருக்கு. அந்த 2 ஆர்டர் மேட்ச் ஆகி ட்ரேட் அப்படின்றது நடக்குது. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28 கோடி. ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய கேம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவங்க ஏதோ வாங்குற மாதிரி வாங்குறாங்க, அப்புறம் விற்கிற மாதிரி விற்கிறாங்க. பட் ஐ டோன்ட் கேர், நாங்கள் டிஐஸ் பணத்தை வச்சே எங்கள் ஷேர் மார்க்கெட்டை ஈக்கிக்குவோம் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நண்பர்களே, சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்குகளை பிடிக்கணும். நான் போய் தேடிக்கிட்டு இருந்தேன். அதாவது இக்கனுன்சி ஆந்திரானா ராஷ்டிரம் அப்படின்ற மாதிரி ஆந்திராவினுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் எது ஃபோக்கஸ்ல வருதுன்னா அதுல சந்தேகமே இல்லை, இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட் அப்படின்ற ஷேர் தான் இப்போதைக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ்ல வருது. ஏன்னா இது டைரக்டா அந்த சிஎம்னுடைய ஒய்ஃப் தான் ப்ரொமோட்டரா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் இருக்கு. இதை தவிர்த்து என்ன ஸ்டாக்ஸ் ஆந்திரா பூம் ஆந்திரா ஏங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்து 2000 கிட்ஸ்க்கெல்லாம் மேபி தெரியாமல் இருக்கலாம். அந்த காலத்திலேயே லேப்டாப் தூக்கி வச்சுக்கிட்டு பெரிய ஹைடெக்காக சுற்றிக்கிட்டு இருந்தவர் தான் இவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அவர் வந்து இருக்கிற எல்லா பொலிட்டிஷியனுமே ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள். ஸோ இப்போ ஆந்திரா ரிலேட்டடான ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இந்த அமரராஜா பேட்டரியுமே மேபி அது உங்களுக்கு பாருங்க எப்படி ஒரு லக்குன்னு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்ல ஆர்டர் கிடைச்சோன்னே எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை மேலே தூக்கும்போது இந்த அமரராஜாவை தூக்கி வச்சு கொண்டுட்டாங்க. கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையான்னு இப்பவும் அந்த அமரராஜா தூக்கி வச்சுட்டு கொண்டிருக்காங்க. நான் போய் பார்த்தேன், ஆந்திரா பேர்ல எதா இருந்தாலும் தூக்குன்னு பார்த்தோம்னா கடைசியில் இந்த ஆந்திரா பெட்ரோலியம் ஷேர் பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம போய் அந்த ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல் அப்படின்றத போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சின்ன ஸ்டாக், 884 கோடி தான். ஆனால் அவனுடைய ஸ்டாக் பி எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவுமே லோ வேல்யூவேஷன், அதாவது சீப்பான வேல்யூவில் கிடைக்கிற மாதிரி இருக்கு. 10க்கு இவன் 2% டிவிடெண்ட் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மலான ப்ராஃபிட் அண்ட் லாஸாக தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு காலத்தில் அந்த க்ரூட் ஆயில்ல $100 போன சமயத்தில் அல்லது மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டு இருந்த சமயத்தில் 200 ரூபா போயிருக்கான். ஸோ என்னைக்கு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் வந்து 80க்கும் 100 ரூபாய்க்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இப்போ 100 ரூபாயில் இருக்கான். இதில் ஏதாவது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இவன்லாம் 150 ரூபா லாங் டேர்மில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க நண்பர்களே. உலக அளவில் யார் மேலே குண்டு போட்டுக்கல, எல்லாம் ஓரளவுக்கு அமைதியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்தாவே க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி கொஞ்சம் கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த ஹெச்பிசிஎல் அப்படின்ற ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நல்ல அழகிய ட்ரெண்டிங் கிளி. இவன்லாம் மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்.
நியாயப்படி பார்த்தா இவன் மறுபடியும் ஒரு 250 ரூபா வரலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இவனுக்கு க்ரூட் ஆயில்ல நல்லா ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால மேபி இவனுடைய பழைய ஹை 600 ரூபாயை தாண்டுதா அப்படின்ற மாதிரி வாட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். 600 ரூபாயை ஒரு வேளை தாண்டிட்டான்னா மேபி 600 ரூபாய் தாண்டி மேலேயே இருந்துகிட்டே இருந்தான்னா அடுத்த டார்கெட் இவன் மேபி 1000 ரூபாய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கு, அந்த டெப்த் அப்படியே மேலே தூக்கி போட்டானுங்கன்னா மேபி 1000 போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். பட் ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோகெமிக்கல் வந்து 600 தாண்டணும். எங்கேயாவது 600 தாண்டாமல் கும்ப பாடிக்கிட்டே இருந்தானாக்கா அப்புறம் இது ட்ரெண்டிங் கிளி பழையபடி இங்கே 250 வந்து நம்மளுக்கு மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நான் தவறுதலாக இந்த சன் டிவி கொண்டு போய் ஆந்திரா குரூப்பில் எழுதிட்டேன். பட் இந்த சன் டிவி வந்து நான் எதுக்காக எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 40க்கு 40 அப்படின்ற ஒரு கட்சி இங்கே வாங்கினதுனால மேபி அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கா, ப்ளஸ் அடிஷ்னலாக கூலின்னு ஒரு படம் வருது, ஜெயிலர் 2ன்னு ஒரு படம் வருது, அதை பேஸ் பண்ணி மேலே வருதா அப்படின்றதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். நண்பர்களே 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஆனால் 2 முக்கியமான விஷயம் நம்மளுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்குமா அப்படின்ற நியூஸை முதல்ல பார்க்கணும். ஒன்று, இந்த ஏப்டப் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இன்னொன்று, இந்த எடில்வைஸ்னுடைய சப்சிடரி ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்னு கூட வச்சுக்கலாம். பட் அவன் இப்போ மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ரொம்ப கம்மியான டிமாண்ட் நோட்டீஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஷேர்ஸ் ஏறி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏப்டெக் அப்படின்ற கம்பெனி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ஜோன்ல இருக்கா. இந்த மாதிரி சப்போர்ட்ல இதுக்கு முன்னாடியே 120 ரூபா ரேஞ்சில இருந்து 320 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான், அப்புறம் மறுபடியும் மேலே ஏறி இருக்கான், மறுபடியும் வந்து விழுந்திருக்கா. இது ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள இவன்லாம் 400 ரூபா பக்கத்தில் வரணும். ஸோ இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் இவனை ட்ரிகர் பண்ணி இந்த மாசத்துல க்ளோசிங் பேசிஸ்ல 250 ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்து நிறுத்துறானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எடில்வைஸ் பேட் நியூஸ் தான், டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குதான். பட் இருந்தாலும் மார்க்கெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவனை 5% மேலே ஏற்றிருக்கானே, இவனுடைய பொட்டன்ஷியல் அதே மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஸ்டாக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஹையை தாண்டிடுறான். சமீபத்தில் வந்திருக்கிற ஸ்விங் ஹைஸ் எல்லாம் தாண்டிட்டான்னா இவன்லாம் 160 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏற்கனவே இவன் 2023 வெறும் 30 ரூபா ரேஞ்சில இருந்து 70 ரூபா வந்திருக்கான். ஸோ அப்போ 70 ரூபாயிலிருந்து 140 ரூபா போகிறது எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமா தோணல. அதுக்கு இந்த ஸ்டாக் ஃபர்ஸ்ட் வந்து இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தடைகளை உடை அப்படின்ற மாதிரி 80 ரூபாயை அழகா தாண்டணும். ஆக அருமை. இந்த கல்பத்ரு ப்ராஜெக்ட் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அழகு போல 7% ஏறிட்டான். சூப்பர் நியூஸ். அதே மாதிரி இந்த மீடியாக்கள்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஷேர்களை நான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஐடிசில டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் ஒரு 10% ஏற மாட்டானா அப்படின்னு பல மாதங்களாக ஏக்கமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில மேபி ஒரு டெக்னிக்கல் புல்லிஷ்னஸ் எடுத்து எதிர்காலத்தில் ஏறி வந்துட்டா பரவாயில்ல. நண்பர்களே சில முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது மழை விட்டும் தூவானம் விடலை அப்படின்ற மாதிரி ரிசல்ட் சீசனே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அங்கொன்னு இங்கொன்னு சில இம்பார்ட்டன்டான ஷேர்களுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ஆர்சிஎஃப் இன்னைக்கு ரிசல்ட், பிடிசி இந்தியா நாளைக்கு ரிசல்ட். அதே மாதிரி இந்த ட்ரைடன்ட் கம்பெனி ரிசல்ட் நல்லா விட்டுருந்தாங்கன்னா அவன்லாம் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்கணும். அதுவும் அவன் பண்ணல. இப்போ என்னடான்னா ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒரு கம்பெனியில் பிளான்ட்ல ஒரு ஃபயர் அப்படின்ற ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. பட் அந்த ஷேர் நியூஸ்க்கு பெருசாக பாதிப்பு வரல. 1% ஏறி தான் இருக்கா. இவன்லாம் நல்லபடிக்கு மேலே வந்தான்னா ஆல்மோஸ்ட் 50 ரூபா வரணும். இங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 13 ரூபா ஏறி வரணும். பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நல்ல சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். இது மட்டும் இந்த பேட்டர்ன் மட்டும் மறுபடியும் பிக்கப் பண்ணுறான்னா மேபி 50 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரே கல்லில் 2 மங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? இதுதான் அது. பிஹெச்எல் ஷேருக்கு ஒரு நியூஸ் வருது, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. அதை பேஸ் பண்ணி இழந்ததை மீட் எடுத்து 13% ஏறிட்டான். சரி, ஆர்டர் கொடுத்தது யாருப்பா அப்படின்னு கேட்டால் அதானி பவர். 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் பெரும்பாலும் ஏறுவாங்க. ஆனால் இந்த தடவை 2மே ஏறிட்டான். அந்த அதானி பவருக்கு இன்னொரு நியூஸ் என்னன்னா அவங்க போய் இன்னொரு கம்பெனி அக்வஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பொதுவாக இந்த மாதிரி அக்வஷன் பண்ணுறாங்கன்னாலும் கொஞ்சம் சுமாராக ஸ்லோவாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதானி பவருக்கு அடிச்சது ஜாக்பாட்னு சொல்லி 7% ஏற்றி விட்டாங்க. நண்பர்களே நான் ஒரு 2 ஷேரை வந்து நல்ல சப்போர்ட் லெவலில் பார்த்தேன். ஜிஹெச்சிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் அவனு வந்து தற்சமயத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். அதே மாதிரி இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்ற ஷேர் இது ஆந்திரா குரூப்னுடைய கான்செப்ட்லயும் இந்த ஷேர் அப்படின்றது வருது. அப்ப இந்த 2 ஷேரும் முதல்ல இந்த லோ ரேட்ல இருந்து திரும்பி ஏறணும்னா அவனுடைய முதல் தகுதி ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான பங்குகளா இருக்கணும். அப்படி இந்த 2 டிவிடெண்ட் கொடுக்குறானான்னு பார்த்தா இந்த ராம்கோ சிமெண்ட் ஒரு 0.1 ஒரு குவார்டருக்கு ஒரு 0.25 தர்றான். சரி, ஜிஹெச்சிஎல் எடுத்து பார்த்தோம்னா அவன் பரவாயில்ல.
2.5% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் தரான். சரி, ரெண்டுமே லாபகரமான கம்பெனி அப்படின்னு பார்த்தா இதுவும் லாபகரமான கம்பெனியா தான் இருக்கு. ராம்கோ சிமெண்ட் எடுத்து பார்க்குறோம், அவனும் வந்து லாபகரமான கம்பெனியா தான் இருக்கான். அப்போ இந்த ரெண்டு ஷேருமே மேபி சப்போர்ட்ல இருந்து அவனுடைய பழைய ஹைக்கு வருவது போல் இருந்தால், 700 ரூபா வருவது போல் இருந்தால், இது ஒரு ஷேருக்கு 200 ரூபா லாங் டைம்ல ஏறி வரணும். GHL இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஷேர்ஸை பார்த்துருக்கோம், ஏறி வந்திருக்கானுங்க. ஏறி வராம படுத்து கிடக்கிற ஷேர்ஸ் இருக்கானு, அது நீ என்ன பண்றது, தலைவிதி அப்படின்ட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி இந்த ராம்கோ சிமெண்ட்டும் ஏறி வருவது போல் இருந்தால் 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ள இவனும் ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 200 ரூபா ஏறி வரணும். நம்ம டிஸ்கஸ் பண்றதுனால உடனே வெடிச்சு செதறி ஒரு 2-3 மாசத்துக்குள்ள வரானா அப்படின்றது தெரியல. பட் எனிவே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.